சென்னைக்கு மீண்டும் வந்த நாயகர்கள், நாயகன் மீண்டும் வர்ற அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வின்டேஜ் காம்போவ நாங்க பார்க்க போறோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி 90ஸ் கிட்ஸ்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அது என்ன விஷயம் என்னன்றத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். நல்லா கேளுங்க. எஸ் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, என்னங்க வெறும் மிச்சர மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கீங்களேங்க அப்படின்ற மாரி சொன்னவங்களுக்கெல்லாம் செகண்ட் ரவுண்ட்ல வேற லெவல்ல பதில் சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பிளேயர இவ்வளோ கம்மியா எடுத்ததெல்லாம் வந்து வேற லெவல் ட்ரிக்ஸுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அஸ்வின் அண்ணா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டீமுக்கு மீண்டும் வருகிறார் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஸ்டெம்ஸுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தோனி வேற லெவல் காம்பினேஷனுங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா 9.75 கோடிக்கு வந்து சென்னை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கான்வேவும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கே ஒரு 6.25 கோடிக்கு, ரச்சின் ரவீந்திரா 4 கோடிக்கு சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருப்பாத்தியை வந்து பாத்தீங்கன்னா 3.4 கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. செம்ம மூவ் இதெல்லாம் வந்து போய் சிஎஸ்கே. அது மட்டும் இல்லாம ஒரு லெஃப்ட் ஹேம் போலர் கண்டிப்பா போவாங்க, அது நட்ராஜனா தான் இருப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதை மட்டும் நீங்க வந்துட்டீங்கன்னா ஐ எம் பினிஷ் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கலி அகமதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் போட்டுட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா, அவரை வந்து எடுத்திருக்காங்க நம்ம சிஎஸ்கேக்கு 4.8 கோடிக்கு. ஆனால் நடராஜன் வந்து பார்த்தீங்கன்னா போவாங்கன்னு பார்த்தேன் சிஎஸ்கே, ஆனால் போகவே இல்லை. ஏன்னா அவருக்கு முன்னாடி தான் கலி அகமது வந்தார். அடுத்தது நடராஜன் பேர் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து போயிட்டாங்க. நீங்கள் கலி அகமது எடுத்தீங்கன்னா நாங்கள் போகிறோம் நடராஜனுக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10.7 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடராஜன் ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு போயிருக்காங்க. சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது. கண்டிப்பாக அதை வச்சு சேலத்தில் அவர் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுவார்ன்றதான் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது செம்ம மூவ் என்னன்னா 5 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு அகமதை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எடுக்க போனாங்க. அதுக்குள்ள ஜிடி நீங்க என்ன சொல்றீங்க, ரீட்டைன் பண்ண போறீங்களான்னு கேட்கும்போது ஆமாங்க, சரி எவ்வளவு சிஎஸ்கே கடைசி வரைக்கும் போவாங்கன்னு பார்த்தா 10 கோடி வரைக்கும் நாங்க போவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் எங்ககிட்ட அவ்வளவு காசு இல்லைங்க, நீங்க 100 ஆகும்போது நீங்களே எடுத்துக்கோங்க, செம்ம போல 100 ஆகும்போது ஈக்குவலி டு வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான் அது அப்படியே ஆக்ஷன் வந்து லெஃப்ட்ல போடுவாரு. அது மட்டும் இல்லாம மும்பை என்னதாங்க பண்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரெண்ட் போல்ட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருக்காங்க. ரோஹித் சர்மாக்கு பயமா இருக்கிற போலர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க போல. அது ஒரு 12 கோடி வரைக்கும் போய் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி என்னங்க பண்ணுது, ஏதாச்சும் எல்லா பிளேயரையும் விட்டுட்டு என்னங்க பண்றாங்கன்னு இருக்கும்போது ஹேசல் வுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆர்சிபி போய் வாங்கியிருக்காங்க ஒரு 12 கோடிக்கு. அது மட்டும் இல்லாம ஜிதேஷ் சர்மாக்கு 11 கோடிக்கு போய் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஆர்சிபி வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்மார்ட் மூவ் வந்து ராகுல் சேகரை 3.4 வாங்கினதா இருக்கட்டும், ஆடம் ஜாம்பா ஒரு 2.4 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினதா இருக்கட்டும், நல்ல மூணு பேசுறாங்க. ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்துட்டார் கடைசியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டை வாங்கியிருக்காங்க. என்னங்க சால்ட்டை வந்து 12 கோடி கொடுத்து வாங்கியிருக்கீங்களேங்க அப்படின்னு என்னோட ஒருத்தர் கேகேஆர்ல வெங்கடேஷ் ஐயரை 23 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அங்க என்னன்னு கேட்டு வாங்கன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னும் செம்ம ட்விஸ்ட்டுமா போயிட்டு இருக்கு இந்த ஆப்ஷன். இன்னும் மேல அப்டேட் தர நாங்க ரெடியா இருக்கோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.